இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்சி ரிசல்ட் குறித்து தற்போது டிஜிலாக்கர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் பேஜில் புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றியும் ரிசல்ட் செக் பண்ணதுக்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக டிஜிலாக்கருடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் தற்போது அப்டேட் பண்ணிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிஎஸ்சி கிளாஸ் 10th அண்ட் 12th ரிசல்ட் 2025 கம்மிங் சூன் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு கெட் ரெடி டு செக் யுவர் ரிசல்ட் குயிக்லி அண்ட் செக்யூர்லி வியா டிஜிலாக்கர்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் டுடே டு அவாய்ட் லாஸ்ட் மினிட் ஹெஸ்லன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் கிளாஸ் 10th அண்ட் 12th 2025 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ஹவு டு ஆக்டிவேட் யுவர் டிஜிலாக்கர் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு வெப்சைட்க்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ்சி சர்வீசஸ் .digilocker.gov.in இருக்குது. அந்த வெப்சைட் நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஆக்சஸ் கோடு என்டர் பண்ணி உங்களுடைய ஸ்கூலில் கொடுப்பாங்க. அந்த ஆக்சஸ் கோடு என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு result.digilocker.gov.in வெப்சைட் மூலமாக நீங்கள் ரிசல்ட் பார்க்கலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்விட்டர் பேஜில் அவங்க கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டு கன்ஃபார்ம் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்டர் 6 digit ஆக்சஸ் கோட் ப்ரொடக்ட் பை யுவர் ஸ்கூல்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணணும். அதன் பிறகு உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும்னு சொல்லி 3 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து க்ரீன் கலரில் கெட் ஸ்டார்டட் வித் அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளாஸ் 10th 12th 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 10th 12th சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கூல் கோட், ரோல் நம்பர், உங்களோட ஸ்கூலில் கொடுத்த ஆக்சஸ் கோடை என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் சில இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான மெத்தட். அடுத்ததாக டிஜிலாக்கரோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா தற்போது சிபிஎஸ்சிக்கான ரிசல்ட் கம்மிங் சூன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துறாங்க. கண்டிப்பாக சிபிஎஸ்சிக்கான ரிசல்ட் இன்றைய இரவுக்குள் வந்துடும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக வெளியாகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ரிசல்ட் வந்த பிறகு ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கான மெத்தட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு சிபிஎஸ்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே cbsc.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா results.cbsc.gov.in இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா ரிசல்ட் வந்த பிறகு லேட்டஸ்ட் நியூஸ்ன்ற ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ஹெட்லைனாக ஷோ ஆகும். அப்படி இல்லைனா கரண்ட் ஈவெண்ட் ஆப்ஷனில் வந்து 10th 12th ரிசல்ட்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு 5 seconds லோட் ஆகிட்டு நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களோட ரோல் நம்பர், உங்களோட ஸ்கூல் நம்பர், அட்மிட் கார்டு நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் என்ன ஃபார்முலா கொடுத்துருவாங்களோ அதே ஃபார்முலா என்டர் பண்ணி செக்யூரிட்டி பின் நம்பர் கேப்சா கூட இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஒரு 5 secondsல உங்களுக்கான சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் வந்து சிபிஎஸ்சிக்கான ரிசல்ட் செக் பண்ணிக்க முடியும். ரிசல்ட் கண்டிப்பாக மே 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த 4 நாட்களுக்குள் கண்டிப்பாக வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தடில் உங்களுக்கு வெப்சைட் ப்ராப்ளம் வந்தால் டிஜிலாக்கர் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். அதை செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிலாக்கர் ரிசல்ட்ஸ் டிஜிலாக்கர் GOVன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். results.digilocker.gov.in இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு எந்தெந்த மாநிலத்துக்கெலாம் வந்து 10th 12th ரிசல்ட் ஓப்பன் இருக்குன்னு சொல்லிட்டு டேட் ஷோ ஆகும். உங்களுக்கு சிபிஎஸ்சி ரிசல்ட் ஓப்பன் ஆன பிறகும் சிபிஎஸ்சி 10th 12th ரிசல்ட்னு சொல்லி ஷோ ஆகும். அதில் செக் ரிசல்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் ரிசல்ட் குறித்து என்னோட முக்கிய தகவல். ரிசல்ட் செக் பண்ணதுங்க மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.